தொடர்ந்து சமூக வலைதள பதிவுகளை விளக்குகிறார் எமது செய்தியாளர் கிரண்யா. கிரண்யா, சமூக வலைதளத்தில் இப்போ என்னென்ன செய்திகள் எல்லாமே ரொம்ப கவனம் ஈர்த்துட்டு வருது? இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக தினசரிகளில் முக்கியமான பதிவுகள் குறித்து பார்க்கலாம். காஷ்மீரில் ஆட்சி அமைக்க பாஜக கட்சி எல்லா வாய்ப்புகளையும் பரிசீலிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நடந்து முடிஞ்ச சட்டப்பேரவை தேர்தல் 2 மாநிலங்களில் நடந்துச்சு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஜார்க்கண்ட் மற்றும் ஜம்மு காஷ்மீர். இந்த 2 மாநிலங்கள்லையும் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டது. ஜார்க்கண்டில் பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைத்திருந்தாலும் ஜம்மு காஷ்மீரில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. 25 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனால் அங்கே ஆட்சி அமைக்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் எங்களுக்கு இருக்கு. இவ்வளவு ஓட்டு போட்டு மக்கள் இந்த அளவுக்கு எங்களை ஜெயிக்க வச்சிருக்காங்க. அதனால எல்லா விதமான சாத்தியக்கூறுகளையும் நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில பாஜக கட்சியோட பாராளுமன்ற குழு கூட்டம் நேற்று டெல்லியில பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்றது. இதுல பாஜகவின் மூத்த தலைவர்களான அருண் ஜேட்லியும் அருண் சிங்கும் காஷ்மீர் மாநில பார்வையாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்க தான் இந்த பணியை ஏற்று நடத்த போகிறாங்க. அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்நிய நேரடி முதலீடு, இந்த காப்பீட்டு துறையில் அந்நிய நேரடி முதலீடு, இது 2008ஆம் ஆண்டே இதுக்கான மசோதாவை தயார் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் இன்னும் அந்த மசோதா நிறைவேற்றப்படாமல் இருக்கு. 26% 49% இந்த அந்நிய நேரடி முதலீட்டை உயர்த்துவதன் மூலமாக 50,000 கோடி வருமானம் இந்தியாவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இரு அவைகளிலுமே நடந்த அமளி காரணமாக இந்த மசோதா தாக்கல் செய்ய முடியாம ஒத்தி போயிட்டே இருந்தது. நேற்று முன்தினம் குளிர்கால கூட்டத்தொடரோட கடைசி நாள். அன்னைக்காவது இந்த மசோதா நிறைவேற்றப்படும் அப்படின்னு மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அன்னைக்கும் நிறைவேற்றப்படலை. இந்த நிலையில இந்த அவசர சட்டமா பிரகடனப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி மந்திரி சபை முடிவு பண்ணியிருக்காங்க. நேற்று பிரதமர் மோடி தலைமையில் மந்திரி சபை கூட்டம் நடைபெற்றது. இதுல இந்த முடிவு எடுத்திருக்காங்க. என்னன்னா இந்த அந்நிய நேரடி முதலீட்டுக்கு இந்த அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் மூலமா அதை நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா இந்த ஒப்புதலுக்காக இது குடியரசுத் தலைவர் கிட்ட போகும். அவர் ஒப்புதல் அளித்ததுக்கு அப்புறமா இந்த மசோதா நிறைவேற்றப்படும். இதுதான் சமூக வலைதளங்கள்ல இப்போதைக்கு பரபரப்பா பேசிட்டு வர செய்திகள். தகவலுக்கு நன்றி கிரண்யா.